ஹாய் ஆல். இப்போ நம்ம மீன் குழம்பும் மீன் வறுவலும் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் சுத்தமான செக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம், சோம்பு சேர்த்துக்கிறோம், வெந்தயம் சேர்த்துக்கிறோம். ரெண்டும் பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கிறோம். வெங்காயத்தை நல்லா வதக்கணும். பாருங்க, சுத்தமான நல்லெண்ணெய்னால அந்த எண்ணெய் பொங்குது. நல்லெண்ணெய் எப்படி இருக்கா பாருங்க. அடுத்து தக்காளி சேர்த்துக்கிறோம். தக்காளியும் நல்லா வதங்கணும். உப்பு சேர்த்துக்கிறோம். அது தக்காளி வெங்காயம் வதக்குறதுக்கு மட்டும் இப்போ போட்டிருக்கோம். அடுத்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம், கருவேப்பிலை. ஒரு பாத்திரத்தில் நம்ம குழம்புக்கு தேவையான மிளகாய் தூள், மல்லித்தூள், அடுத்து புளி கரைசல், இது மூணையும் ஒன்னா சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். இது நல்லா வதங்கினதும் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு சோம்புத்தூள், மிளகாய் தூள், அதாவது காஷ்மீரி மிளகாய் தூள், அடுத்து ஜீரகத்தூள், இது நாலத்தையும் சேர்த்து எண்ணெயிலே வதக்கிக்கலாம். பாருங்க, காஷ்மீரி தூள் போட்டோன்னா நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு. அது வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணது. இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க குழம்பு கரைசலை அதை ஊற்றிடலாம். எப்படி கொதிச்சு வருது பாருங்க, நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சு கொஞ்சம் அந்த பச்சை வாசம்லாம் போகணும். மசாலா பச்சை வாசனை போனாதான் குழம்பு நல்லா டேஸ்டா இருக்கும். இப்ப நம்ம கழுவி வச்சிருக்க மீன்ல லைட்டா மிளகாய் தூள், மஞ்சள் தூள் போட்டு பிரட்டிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் ஃபிஷ்ஷும் கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக நம்ம இதெல்லாம் பண்ணிக்கிறோம். நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. இப்ப மீன் எடுத்து குழம்புல சேர்த்துக்கிறோம். பாருங்க, நல்லா கொதிச்சிருச்சு. மீனும் வேகணும், அதனால கொஞ்சம் கொதிக்க விடலாம். அடுத்து நம்ம குழம்பு டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம். சேர்த்து ஒரு கொதி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம மீன் வறுவலுக்கு ரெடி பண்ணுவோம். அதில் மீனில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம். அடுத்து மஞ்சள் தூள், சோம்புத்தூள், ஜீரகத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா பிரட்டி வச்சுக்கணும். நமக்கு கொஞ்சம் ட்ரையா இருக்க மாதிரி இருந்தால் லைட்டா தண்ணி தொளிச்சு பிசைஞ்சுக்கலாம். பாருங்க, இப்படி பிசைஞ்சு வச்சிடறோம். கொஞ்ச நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு தவாவை அடுப்புல வச்சு எண்ணெய் சூடாகணும். நல்லா எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ இதில் சோம்பு போட்டுக்கிறோம். சோம்பு பொரியட்டும். சோம்பு பொரிச்சதும்
மீன் அதில் சேர்த்துக்கிறோம். நான் ஒரே இதிலே எல்லா மீனையும் வச்சுட்டேன். நீங்கள் பாதி பாதியாகவும்